இது 2வது தடவை. என்னங்க? என்னை பார்த்துட்டே இருந்தீங்க. நான் பார்க்கும்போது அந்த பக்கம் திரும்பிட்டீங்க. நேற்று ஒரு தடவை, இன்னைக்கு 2வது தடவை. இவ்வளோ முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு பார்த்தீங்களா? இல்லை அழகாக இருக்கேன்னு பார்த்தீங்களா? இல்லை இவ்வளோ அசிங்கமாக இருக்கேன்னு பார்த்தீங்களா? அழகாக இருக்கீங்கன்னு தான் பார்த்தேன். மன்னிச்சிருங்க, எந்த தப்பான எண்ணத்தோடையும் பார்க்கல. உட்காரலாமா? ஷூர். காலையில் உங்களை பார்க்கலையே. நானும் உங்களை பார்க்கலையே. நான் உங்களை பார்க்கலன்னா நீங்களும் என்னை பார்த்துருக்க முடியாது. இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா... புரியுது. என் பேர் கீதா. வெங்கடேஷ். ஓ, என்ன ஜாப் உங்களுக்கு? மருந்து விற்கிறது. ஆல்ஃபா ஃபார்மசூட்டிக்கல்ஸ். மெடிக்கல் ரெப். சேல்ஸில் இருக்கேன். ஓ, நீங்கள்? உங்கள் ஐடி பேப்பர்ஸும் பேங்க் பேலன்ஸும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். லோன்ஸ் பிரிவில் இருக்கேன். தேவைப்படும், சொல்கிறேன். உங்கள் வைஃப் என்ன பண்ணுறாங்க? ஹவுஸ் ஒய்ஃப். பசங்க? ஒரு பையன் 6 வயசு, பேர் நந்தா. எனக்கு ஒரு பொண்ணு 5 வயசு ஆகுது அவளுக்கு. அப்புறம் நான் போரில் அதே வாழ்க்கை, அதே டைம் டேபிள் போட்டு கொடுத்த மாதிரி. நீங்கள் யோசிச்சு பார்த்தது இல்லையா? நிறைய யோசிச்சிருக்கேன் அதை பற்றி. அதுக்கப்புறம் யோசிக்கிறதே விட்டுட்டேன். என்னால் அப்படி இருக்க முடியல. யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் வேற என்ன பண்ணலான்னு. விறுவிறுப்பாக இருக்கணும் எனக்கு வாழ்க்கை. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? பிஸ்னஸ், கிரானைட். நான் வேலைக்கு போகிறது அவருக்கு பிடிக்காது. வேலை செய்யணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் என்னால் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. தாம்பரத்தில் தான் வீடா? ஆமாம். இதுக்கு முன்னால் உங்களை இந்த ட்ரெயினில் பார்த்ததே இல்லையே. 2 வருஷமாக இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இல்லை, இப்போ தான் உங்கள் தலை நிமிர்ந்திருக்கோ என்னமோ. முந்தா நேத்தி வரைக்கும் தரையை பார்த்தே போயிட்டு இருந்தீங்களா என்ன? கரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே. ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை குடிக்குதே. இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புதே. எழுந்திட நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க நீ ஒரு வள்ளிச்சரமே, நீ இலை சிந்தும் மரமே, என் புது வெள்ளிக்குடமே. ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப். ஓரளவுக்கு பணம் இருக்கு, பேங்க்ல இருக்கு, சேமிப்பு. உன்னை தேடும் கண்கள். சந்தோஷம். இந்த ட்ரெயின் தான் எல்லாமே. பாதி வாழ்க்கை இந்த ட்ரெயின்லேயே போயிடும். சந்தோஷமா இருக்கணும். மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யணும். புது புது வரிகளா என் கவிதை தாளும் நிறையுதே.
கனவுகள் கனவுகள் வந்து கண்கள் தாண்டி வழியுதே. மறந்திட மறந்திட என் மனமும் கொஞ்சம் முயலுதே. மறுபடி மறுபடி புன்முகமே என்னை சூழ. தாமரை இலை நீர் நீர். நான் யூஸ்வலாக யார்ட்டையும் பேசுறது இல்ல, ஆனா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. புயல் தரும் தென்றல் நீதானா, புதையல் நீதானா. நீ ஒரு வள்ளிச்சரம் மண்ணில் இலை சிந்தும் மரபின்னும் புது வெள்ளிக் குடவே. உன்னை தேடும் கண்கள் நீ தங்கச் சிலையா. வெள்ளை நுரை பொங்கும் வலையா. அம்பால் மலர் பின்னும் வலையா. ஹலோ, நான் வெங்கடேஷ் பேசுகிறேன். இல்லை, காலையில் ட்ரெயினில் பார்க்கல, அதான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். இப்போ என்னால் பேச முடியாது. என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காரு. நான் உங்களை ட்ரெயினில் மீட் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காருன்னு லைனையே கட் பண்ணீங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது தானே, அவர்கிட்ட நான் பேசியிருப்பேன். வேற ஒரு ஆம்பளையோட நான் பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவாரு. அப்புறம் ஏன் பேசுகிறீங்க? கரெக்டு தான், பேசக்கூடாது. பேசிட்டு தானே இருக்கோம். ட்ரெயினில் மீட் பண்ணுறோம், பேசுகிறோம், ஃப்ரெண்ட்லி. இதில் என்ன இருக்குது? மறைக்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லி பாருங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கண்டுக்க மாட்டாங்களா? டெய்லி ட்ரெயினில் மீட் Excuse பண்ணுறோம். me. பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், நிறைய பேசுகிறோம். ஒரு நாள் பார்க்கலன்னா உடனே ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறோம். சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நமக்கு தான் புரியும், அவங்களுக்கு புரியாது. நிறைய வேலை இருக்கா இன்னைக்கு? வெட்டி. ஏன்? சாப்பிடலாமா? காலையில் டிஃபன் சாப்பிடல, பசிக்குது. டைம் இருந்தால் கம்பெனி கொடுங்க. ம். அப்போ மாம்பழத்தில் இறங்கிடலாம். ம். விடுங்க, பரவாயில்ல. நான் தான் இல்லை உங்களுக்கு. பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன். உங்க பையன் போட்டோவா? ஐயோ, அழகா இருக்கான். உங்க மனைவி அழகா இருக்காங்க. பேர் என்ன சொன்னீங்க? கல்யாணி. நீங்க அதிர்ஷ்டசாலி தான். இல்ல அவங்களா? ஹேய், அப்புறம் நல்ல ரொம்ப அழகாக இருக்கா உண்மையிலே. ஆக்சுவலாக என் பையன் நந்தாவுக்கு உடம்பு சரியில்லை. ஜூவனைல் டயபிட்டிஸ். திடீர்னு சுகர் லெவல் ட்ராப் ஆகிடும், மயக்கம் போட்டு விழுந்துருவான். முதல்ல ஒரு ஊசி, இப்போ 3. அவன் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸோட ஒரு இன்ஜெக்ஷன் போகும். அதுதான் அவனை காப்பாற்றிட்டுருக்கு. 2 வருஷமாக எங்கள் 3 பேருக்குள்ள இதுதான் வாழ்க்கை. ஐயோ, பாவம் குழந்தை. எங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. சொந்தக்காரங்கன்னு பார்த்தா அவ சைட்லேயும் சரி, என் சைட்லேயும் சரி யாரும் இல்லை. என்னமோ தெரியல, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உங்க கண்ணில் ஒரு சோகம் இருந்துட்டே இருக்கேன்னு யோசிச்சேன். அது இப்பதான் புரியுது.
ஆட்டோ. ஆம்பளைங்க பொதுவாகவே முரடனுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அப்படிதான். அப்பா, அண்ணன், வீட்டுக்காரர், மொட்டை கும்பல். ஆனால் நீங்கள் ரொம்ப சாஃப்டே. நீங்கள் பேசினா எனக்கு கேட்க கூட மாட்டேங்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கு உங்கள் குரல். உங்களை மாதிரி நிறைய பேர் இல்லை உண்மையிலேயே. நீரையில்லா பாலையிலே நின்று பெய்யும் மழை மழை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உள்ளுக்குள்ளே ஒச்சு கொட்டி தொடர்ந்திடும் பிழை பிழை கண்கரு விடிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே. ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை குடிக்குதே. இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புதே. எழுந்திட நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க தாமரையிலை நீர் நீதானா தனியொரு அன்பில் நீதானா புயல் தரும் தென்றல் நீதானா புதையல் நீதானா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? கடைசியாக நம்ம மீட் பண்ணி 1 hour கூட ஆகலை. இல்லை, சாயந்தரம் எந்த ட்ரெயினுன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மீட் பண்ணலாமா? ட்ரெயினில் தானே? இல்லை, 7:30 டின்னர். உங்களுக்கு ஓகேயா? லேட் ஆகிடாது? நான் ஏதாச்சும் சொல்லிக்கிறேன். நீங்கள்? எனக்கு ஓகே. அப்போ 7:30 சைனா டவுன். ஓகே. ஓகே, பார்க்கலாம். சரி.